காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாருன்னு கருணாநிதி சொன்னதாக சொல்கிறாரு. காமராஜர் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? வயக்காட்டில் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வயக்காட்டில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அவங்க அம்மாவே இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீங்கள் களை எடுக்காதீங்கன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி குடும்பத்தில் வந்தவங்க அவங்க எளிமையானவங்க. நேரு பிரதமராக இருக்கும்போது நேரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி பார்க்க காமராஜர் சுற்றி பார்க்க போகும்போது வழியில் அவங்க ஊர் வெளியில் போகும்போது அவங்க அம்மா அந்த வயல்காட்டில் தான் களை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு காரை நிறுத்தினார். இப்போ மற்றவன்லாம் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? நம்ம முதலமைச்சரோட அம்மா வயக்காட்டில் களை எடுக்கிறாங்கன்னா அம்மானு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே யோசிப்பான். அம்மான்னு சொன்னால் நமக்கு கேவலம் இல்லைன்னு நினைப்பான். பாரத பிரதமர் வராரு நேரு, அப்படியே காரை நிறுத்த சொல்லிட்டு என்னன்னு கேட்டார். எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு காரை நிறுத்த சொல்லிட்டு அவர் நேரு என்ன நினச்சிட்டு வர்றாரு? அவங்க அம்மா பெரிய நிலச்சுவாந்தராக இருப்பாங்க, பெரிய கழுத்து நிறைய நகையை போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நேரு கீழே இறங்கி சுற்றி பார்க்குறாரு. அப்போ ஒரு களை எடுத்த அந்த பெண்கள் கூட்டத்தில் அம்மா அம்மானு கூப்பிடும்போது அந்த களை எடுத்த அந்த கையில் சேரோட அவங்க இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. அப்போ இதை அப்போ சொல்கிறாரு நேருட்ட, இவங்க தான் எங்கள் அம்மா. நேரு அசந்து போயிட்டார். நேருவுக்கு அதுக்கப்புறம் தான் காமராஜ் மேலேயே மரியாதை வந்தது. இவ்வளோ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டு இன்றைக்கி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் தன்னுடைய ஏழை தாயை பெருமையாக அறிமுகப்படுத்துகிறாருன்னு சொல்லி பண்ணிட்டு வந்தவங்க. இவங்களை பற்றியெல்லாம் அவரை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த திருட்டு கூட்டம், அது கருணாநிதிக்கு அருகதை இருக்கா?